சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் மாசி பிரமோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கல்யாண சுந்தரர் திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுறை வடிவுடையம்மன் கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி பிரமோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டும் தியாகராஜ சுவாமி கோவிலில் மாசி பிரமோற்சவ விழா கடந்த மாதம் 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் உற்சவர் சந்திரசேகரர் சூரிய, சந்திரபிரபை, நாகம், சிம்மம், பூதம், அதிகார நந்தி, அஸ்தமானகிரி, புஷ்ப பல்லக்கு, குதிரை, இந்திர விமானம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாட வீதிகளில் உலா வந்தார். கடந்த சனிக்கிழமையன்று காலை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிலையில் விழாவின் மற்றொரு வரலாற்று சிறப்புமிக்க முக்கிய நிகழ்வான கல்யாண சுந்தரர் திருக்கல்யாணம் காலை நடைபெற்றது. இதில் உற்சவர் கல்யாண சுந்தரர் திரிபுர சுந்தரி அம்மன் பட்டு வஸ்திரம் அணிந்து வசந்த மண்டபத்தில் எழுந்தருளினர். காலை 9 மணிக்கு தொடங்கிய திருமண வைபவத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஹோமம் நடத்தப்பட்டது. கல்யாண சுந்தரருக்கு பூணூல் அணிவிப்பு, காப்பு கட்டுதல் நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கல்யாண சுந்தரர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. பக்தர்கள் இனிப்புகள் மற்றும் தாலிக்கயிறு உள்ளிட்டவைகளை வழங்கினர். கோவிலை சுற்றியும் பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள், குளிர்பானங்கள் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. இந்த திருக்கல்யாண வைபவத்தில் தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. சுவாமி